சம்பாரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழக்கு நெய் வார்த்து முத்து போல அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமிர்தம் என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனோ. மனம், வாக்கு, காயம் இவற்றின் தூய்மைதான் சம்பா என்ற உயர் ரக அரிசி. இம்மூன்றையும் ஆன்ம நிலைக்கு திரும்பும் வகையில் சமைத்து பக்குவப்படுத்தி அந்தச் சோற்றில் வைராக்கியம் என்ற நெய்யினை ஊற்றி யோகம், ஞானம், முயற்சி என்னும் முப்பழங்களையும் பக்தி என்ற சர்க்கரையையும் கலந்து இந்த உடலின் உச்சியில் உள்ள சந்திர மண்டலத்தில் சேர்த்து யோக சாதனை மூலம் ஊறிய அமிர்தமாகிய தேன் அமிழ்தத்தை மாங்காய்பால் உண்டு எனது ஆன்மப் பசியை போக்கிக் கொள்ள மாட்டேனா என்பதாகும்.